இன்றைய அனுதின தியானத்திற்கான வசனம் 1 யோவான் 1:7 இதற்கு தலைப்பாக சொல்லுவது வாக்கிங் இன் லைட், வெளிச்சத்தில் நடத்தல். 7 இப்படியாக சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அருமையான இந்த வார்த்தையிலே முதலாவது பாவத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். ஒருவன் பாவம் இல்லை என்பானேயானால் அவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறவன் என்ற வசனம் சொல்கிறது. இந்த பாவத்திலே பிறந்த நாம் ஆதாம் சுவாபம் உடையவர்களாய் கீழ்ப்படிதலற்றவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த கீழ்ப்படிதல் இல்லாமையினாலே நாம் பாவத்துக்குள்ளாய் சிக்கி அங்கே உலகத்திலே, பாவ உலகத்திலே, இந்த உலகத்தோடு கூட வாழத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்த அதன் மூலமாக வரும்படியான வேதனைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பதற்காகத்தான் நான் உங்களை படைத்தேன். இருளில் இருக்கிறவர்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவை அறிந்து கொண்டவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் வெளிச்சத்துக்குள்ளாய் வந்து விடுகிறார். அவரோடு கூட வந்து விடும்போது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாயிருக்கிறார்கள். முதலாவது அந்த ஐக்கியம் ஏற்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியம், சபை கூடுதலுக்குள்ளான ஐக்கியம். கிறிஸ்தவனோடு கூட இருந்து ஒருவரை ஒருவர் ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்ற வசனத்தின்படியாய் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நீதியை சரி கட்டுதல், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இருள் கீழ்ப்படியாமை சில நேரங்களிலே நம்மை வந்து தாக்குகிற போது அந்த இடத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கும்போது இயேசுவின் இரத்தத்தை நாம் கரங்களிலே ஏந்தி கொள்ள வேண்டும். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆனபடினால் தான் இயேசுவின் இரத்தம் நம்முடைய தலை மீது நாம் வைத்து ஊற்றி, இயேசுவின் இரத்தம் என்னோடு இருப்பதால் தீமை என்னை அணுகாது, சாபம் என்னை அணுகாது, பாவம் என்னை அணுகாது என்று சொல்லி நாம் தேவனிடத்திலே முறையிட்டு நாம் அறிக்கை செய்து உள்ளத்திலிருந்து நாம் அறிக்கை செய்து நாம் வெற்றி பெற கர்த்தர் நமக்கு ஒளியில் நடக்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார். ஒளியிலே நடப்போம், ஐக்கியத்திலே இருப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென், ஆமென்.